தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். சங்கீதம் 81 அதிகாரம் 16 வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னை நம்பி வந்த மக்களை எப்படியெல்லாம் திருப்தியாக போஷித்தார் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். விசேஷமாக ஒரு முறை வனாந்தரமான இடத்திலே அவருடைய செய்தியை கேட்டு அவரிடம் ஆசீர்வாதம் பெற்ற மக்கள் மாலையில் திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமையிலே ஆண்டவர் மனதுருகி 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000க்கும் மேலான ஆண்களையும் மற்றும் பெண்களையும் குழந்தைகளையும் திருப்தியாக போஷித்து வீட்டுக்கு அனுப்பினார். அன்று அந்த மக்கள் மீது கரிசனையாய் இருந்து அவர்களை திருப்தியாக போஷித்த ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரத்தை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நாம் அருந்தும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். கையில் இருக்கும் கொஞ்சம் பணம், கொஞ்சம் ஆகாரம் இவற்றை அன்று போல் இன்றும் திருப்தியாகும் அளவுக்கு ஆசீர்வதித்து பலுகி பெருகச் செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது ஏன் வீணான பயமும் கவலையும் கொள்ளுகிறீர்கள்? ஒரு ஏழை குடும்பத்தில் 2 பிள்ளைகளோடு ஒரு விதவை தாய் அந்தந்த நாளின் ஆகாரத்திற்காக கர்த்தரை மட்டும் நம்பியிருந்தாள். சிறு பிள்ளைகள் பசியினால் சில சமயம் அம்மாவிடம் போய் அம்மா பசிக்குதே என்பார்கள். உடனடியாக அவள் அவர்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்வாள். அன்றும் அப்படித்தான். சிறிய மகன் அம்மா ஜெபம் பண்ணினால் சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டான். ஆம் மகனே, கர்த்தர் உங்களை போஷித்து காக்கிறவர் என்று சொல்லி ஜெபம் செய்தாள். ஜெபம் முடிந்தது. வீட்டுக்கு வெளியே ஒரே சத்தம். என்ன சத்தம் அது என்று சிறுவன் ஓடி சென்று பார்த்த பொழுது அந்த ஊரில் உள்ள கால்வாய் ஒன்று உடைந்து போனபடியால் அதிலுள்ள தண்ணீர் எல்லாம் ஊருக்குள் ஓடி வர ஆரம்பித்தது. அந்த தண்ணீரில் ஏராளம் பெரிய பெரிய மீன்களும் உயிரோடு வந்தன. சிறுவர்கள் ஏன் பெரியவர்கள் கூட அந்த மீன்களை பிடித்தனர். இந்த பையன்களும் ஓடி சென்று மீன்களை பிடித்து வந்து தாயிடம் கொடுக்க, தாய் அருமையாக சமைத்து சிறிய மகனிடம், மகனே, ஆண்டவரிடம் ஜெபித்ததால் அவர் எப்படி திருப்தியாய் நம்மை போஷிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டாயா என்றாள். ஆம் பிரியமானவர்களே, அதே தேவன் இன்று உங்கள் முன்பாக உங்களோடு இருக்கிறார். பசியாய் இருக்கிறேன் என்று சொல்லும் போது முழங்கார் படியிட்டு அவரை நோக்கி பாருங்கள். பரத்திலிருந்து எந்த விதத்திலாவது உங்களை திருப்தியாக போஷிக்க அவர் உடனடியாக வழி திறப்பார். இன்றைய நாளுக்கான ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் மெய்யாகவே ஜெபத்தை கேட்கிற தேவன். இன்று என்னுடைய தேவைகளை, விசேஷமாக எனக்கு வேண்டிய ஆகாரத்தை அதிசயமாய் கொடுக்கிற அன்பின் தேவன் என்பதை நான் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.